டாக்டர் விபி ஜெயசீலன் அப்படின்ற ஒரு ட்விட்டரில் ஒரு ஐடி போட்டிருக்காரு. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பசங்க விருதுநகரில். இந்த பசங்களாம் இதற்கு முன்பாக அந்த பசங்க பல்கள் முன்னும் பின்னுமாக ஏற்றி இறக்கிலாம் அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ந்தும் போது எல்லாமே அரசு பள்ளி மாணவிகள். யோசிச்சு பாருங்க, அந்த பசங்களுக்கு பல் சீரமைப்புக்கு கிளிப்லாம் போட்டு எல்லா விஷயங்களும் பண்ணி நீங்கள் அந்த பசங்களுடைய சிரிப்பை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பையன் அந்த பல்லு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே சிரிக்காமலாம் இருந்திருக்கான். அவனெல்லாம் சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது சார், இப்போ தனியார் பல் மருத்துவமனைகள்லாம் இருக்கே சார், அங்கே இலவசம் தான், இலவசமாக இருக்குது, செய்வாங்க. ஆனால் என்னென்னா எக்யூப்மெண்ட்டுக்கான செலவை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு செலவு ஒரு 6000 வச்சுக்காங்களேன், ஒரு 5000 வச்சுக்கோங்க. இதை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற, அதுவும் ஒரு கல்குவாரியில் வேலை செய்கிற, ஒரு வயலில் வேலை செய்கிற, தினக்கூலிக்கு போகிற, ஒரு வீட்டு வேலை செய்கிற, என்ன ஒரு பெற்றோருக்கு பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருந்தால் இந்த 5000 6000 3000 அட்லீஸ்ட் 2000 சொல்ல எப்படி செலவு பண்ணுவாங்க? அப்படி இருக்கும் பொழுது அரசு மலரும் புன்னகைன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை கேஸை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குது பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் எத்துப்பல்லு பல்லாண்டு அப்படிலாம் சொல்லி ஓட்டுற அந்த காலகட்டங்களில் இந்த ஓட்டுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கியவங்க தான் செய்வாங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க செய்வாங்க, நெருங்கிய நண்பர்கள் செய்வாங்க. ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க தான் செய்வாங்க, அவங்க தான் அவங்களை நிறையவே காயப்படுத்துவாங்க. அப்போ இது உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கவர்மெண்ட் சத்தமில்லாமல் செஞ்சிட்ருக்கு.